ஸோ ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். மக்களே, நம்ம சேனல் வந்து 1K சப்ஸ்கிரைபர் வந்து கிராஸ் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராச்சும் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்குது, புது அனிமே ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு சப்போர்ட் பண்ணுங்க. ஃபேட் 0 அப்படின்ற இந்த ஒரு அனிமேல ஹோலி கிரில் அப்படின்ற ஒரு வார் நடக்குது. இந்த ஒரு ஹோலி கிரில் வார் எப்படின்னா, இந்த வாரில் யார் ஜெயிக்கிறாங்களோ, இந்த பேட்டில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த ஹோலி கிரில்ல சேர்ந்த ஏஞ்சல் வந்து ஒரு விஷ் தரும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ஹோலி வாரில் 7 வகையான ஃபேமிலிஸ் வந்து போட்டி போடுவாங்க. அந்த 7 ஃபேமிலிஸ்ல இருக்கக்கூடிய ஒரு மெம்பர் வந்து போட்டி போடுவாங்க. அந்த மெம்பரும் டைரக்டா சண்டை போட மாட்டாங்க. அவங்க நருட்டோல எப்படி தவக்கலை சமன் பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த இடத்துல சண்டை போடுறதுக்கு ஒரு கேரக்டரை சமன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த 7 பேருமே 7 கேரக்டர்ஸ் சண்டை போட வச்சு அவங்க வந்து எப்படிலாம் டாக்டிக்ஸ் பண்ணி சண்டை போடுறாங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த ஒரு பேட்டில் வந்து நடக்கும். ஸோ இவங்க 7 பேருக்குள்ள நடக்கிறதா இந்த ஒரு சண்டையும் கூட. அதுவும் இல்லாமல் இந்த ஒரு ஹோலி கிரில் அப்படின்ற வார் வந்து 60 வருஷத்துக்கு ஒரு தான் நடக்கும். ஓகேங்களா? ஸோ போன 60 வருஷத்தை விட்டுட்டு இந்த 60 வருஷத்துக்கான பாஸ்ட் டைம்ல வந்து ஃபியூச்சர்ல பிரசென்ட்ல அப்படின்னு தான் காமிச்சிட்டு வருவாங்க. மொதல் எபிசோடு பாஸ்ட், ஃபியூச்சர், பிரசென்ட், 8 வருஷம் 10 வருஷம் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி மோசமாக குழப்பி வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு பேர் சொல்லி வந்து ரொம்பவே குழப்பாங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. ஃபர்ஸ்ட் ஃபேமிலி, செகண்ட் ஃபேமிலின்னு சொல்லி கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இந்த அனிமே பத்தி கொடுத்த இன்ஃபர்மேஷன் போதும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. மீதி எல்லாம் எபிசோட்குள்ள பார்த்துக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது த ஃபேட் 0 சம்மனிங் ஆஃப் ஹீரோஸ். இதுதான் எபிசோட் 1 பார்ட் 1. இவர் தான் கிரிட்ஸுகோ. இந்த கிரிட்ஸுகோ தான் ஃபர்ஸ்ட் ஃபேமிலியோட மெம்பர். ஓகேங்களா? நான் ஃபேமிலி பேர்லாம் சொல்ல போறதில்ல, ஃபர்ஸ்ட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு டீசெண்டா ஜீரோ மென்ஷன் பண்ண போறேன். ஸோ இவர் வந்து ஃபர்ஸ்ட் ஃபேமிலியோட மெம்பர். தனியாக உட்காந்து ஒரு ரூம்ல யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ அந்த ஒரு டைம்ல பின்னாடி ஒரு நர்ஸ் வந்து, சார் உங்களுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னு சந்தோஷமா சொல்றாங்க. இதை கேட்ட அவர் ஒரு மாதிரி நர்வஸ் ஆகிறாரு. உடனே தன்னோட குழந்தைய பக்கத்துக்கு அந்த ஒரு ரூமுக்குள்ளேயும் போறாரு. உள்ள போய் பார்த்தா அவரோட ஒய்ஃபும் அங்க ஒரு குழந்தையுமே இருக்குது. மனுஷனுக்கு என்னதான் குழந்தை பிறந்தாலுமே அவரோட ஒய்ஃப் கிட்ட பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா, அவரோட ஒய்ஃபோட பேர் வந்து ஐரஸ். அவள் நம்ம வந்து ஐரஸ் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஐரஸ் கிட்ட என்ன சொல்றாருன்னா, என்னோட வாழ்க்கை எப்படியோ போயிருக்க வேண்டியது, ஆனா இன்னைக்கு இந்த மாதிரி என்னோட வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு காரணம் நீ தான். இன்னும் சொல்ல போனா, நீ என்னதான் என் வாழ்க்கையை சேஞ்சஸ் பண்ணியிருந்தாலுமே உன்னுடைய சாவுக்கு ஒரு வகையில காரணமாக போறது நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அப்பதான் அவர் கையை காட்டுறாங்க. அவர் கையில ஒரு மார்க் இருக்குது. இந்த மார்க்கை பத்தி நான் பின்னாடி சொல்றேன். அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஒரு குழந்தை என்னோட குழந்தையா இருந்தாலுமே அதை தொடர்றதுக்கு எனக்கு சுத்தமா தகுதியே இல்லை. இந்த குழந்தைய தொடர்றதுக்கு நான் தகுதியான வேலை மாதிரி குழம்பிட்டு இருக்காரு. இந்த குழந்தைய நான் தொட முடியாது, எனக்கு தொடவும் என்னால் முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஒரு டைம்ல அவரோட ஒய்ஃப் ஐரிஸ் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எவ்வளவோ மாறிட்டீங்க, அதுவும் எனக்காக. உங்களை நான் நிறையவே மாத்திட்டேன். இப்போ நீங்க எடுக்க போற பாதை கரெக்டான பாதை. ஸோ இந்த ஒரு டைம்ல நீங்க இந்த குழந்தைய தொடர்றது தப்பே இல்லை. அதுவும் இல்லாம எந்த ஒரு அப்பாவும் படாத பெருமையோட தான் நீங்க உங்க குழந்தைய தொட போறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கையில அந்த குழந்தைய கொடுக்குறாங்க. இவரும் போய் ஆசையா அந்த குழந்தைய வாங்குறாரு. அப்படியே இந்த ஒரு இடத்த கட் பண்ணி வெளியே காமிச்சா இவங்க வந்து ஒரு பயங்கரமான ஒரு கோட்டையில இருக்காங்க. அந்த ஒரு கோட்டை எங்கன்னா ஒரு பனி பிரதேசத்தில் இருக்குது. ஸோ இவங்க தான் நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபேமிலி. ஓகேங்களா? இவங்களோட அப்படியே இந்த ஒரு சீனை கட் பண்ணி ஃபேட் 0 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு அனிமே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி செகண்ட் ஃபேமிலி, அதாவது இவங்களோட பேர் வந்து டொசகா ஃபேமிலி. ஸோ செகண்ட் ஃபேமிலியை மென்ஷன் பண்ணிக்கலாம். இவர் தான் டோக்கியோமி டொசகா. ஓகேவா? இவர் கையிலையும் வந்து இந்த ஒரு மார்க் வந்து இருக்குது. இதுக்கு எதிர இருக்க பேர் வந்து கீரை. ஸோ இவன் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் தான். இவனோட கையுமே ரைட் ஹேண்ட்ல அந்த ஒரு மார்க் வந்து வந்திருக்குது. ஸோ இவனை பார்த்த டொசகா என்ன சொல்றாருன்னா, கீரை உன்னோட ரைட் ஹேண்ட்ல தான் இந்த மார்க் வந்திருக்குது. இந்த மார்க்கை பத்தி நீ என்ன நினைக்கிற? ஹோலி கிரில் வார்ல என்னன்னு தெரியுமா? இந்த ஹோலி கிரில் வார்ல மொத்தம் 7 ஃபேமிலி சண்டை போடுவாங்க. இந்த 7 ஃபேமிலிஸுமே ஒண்ணுக்கு ஒன்று சலைச்சது கிடையாது. ரொம்பவே திறமையான ஆளுங்களும் கூட, ரொம்பவே மோசமான ஆளுங்களும் கூட. பட் ஆனா டொசகா ஃபேமிலியும் சர்ச்சும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்ல இத்தனை நாளா இருந்துட்டு இருக்கும். ஸோ நம்மளுடைய மோட்டிவ் கிட்டத்தட்ட ஒன்று தான். அந்த விஷயம் வாங்கி நல்லது பண்ணுறது நம்மளுடைய எண்ணமும் கூட. என்னதான் 7 பேர் போட்டி போட்டாலுமே இந்த நம்ம சர்ச்சுக்கும் டொசகா ஃபேமிலிக்கும் ஒரு நல்ல நட்பு வந்து இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதனால நம்ம 2 பேர் சேர்ந்து தான் இந்த ஹோலி கிரில் வார்ல வந்து சண்டை போட போறோம். நம்ம என்னதான் ஒன்னா நின்று சண்டை போட்டாலுமே நம்ம வந்து மற்ற ஃபேமிலிஸுக்கு முன்னாடி நிற்கும் போது எதிரியா தான் நிற்க போறோம் அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் ஏன் இந்த மாதிரி கீரைக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு கேட்டீங்கன்னா, பிகாஸ் கீரைக்கு வந்து இந்த ஒரு இடத்துல சண்டை போடுறதுல சுத்தமா விருப்பமே இல்லை. அவனுக்கு தேவையே இல்லை. பட் ஆனால் இந்த ஹோலி கிரில் வந்து அவனோட கையில வந்து வந்திருக்குது. அதுவும் நம்ம கீரை இந்த சண்டையில் கலந்துக்கிறதுக்கான முக்கியமான காரணமே அவனுடைய சர்ச் தான். கீரை வந்து சர்ச்சை சேர்ந்தவன்றதுனால சர்ச்சுக்காக அவன் வந்து என்ன வேணா செய்ய தயாரா இருக்கான். கீரைக்கு பின்னாடி நிற்கிற சர்ச் பர்சன் வந்து அவனுடைய அப்பா. ஸோ டொசகாவை சேர்ந்த டோக்கியோமி என்ன சொல்றாருன்னா, சர்ச்சும் நம்மளும் ஒன்னா சேர்ந்தா நிச்சயமா இதில் ஜெயிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நீ உனக்கு விருப்பம் இருக்குதோ இல்லையோ, ஹோலி கிரில் வந்து ஒன்று தான் செலக்ட் பண்ணியிருக்குது. அதுக்கு வேற வழி இல்லை. ஸோ கண்டிப்பாக நம்ம 2 பேரும் ஒன்றா தான் சண்டை போடுறோம். நம்ம 2 பேருமே நம்மளுடைய சமன்ஸ் கிரியேட் பண்ணி நம்ம சண்டை போட போகிறது யாருன்றதை நம்ம வந்து சீக்கிரமா சொல்லிக்கணும். இன்னும் சொல்ல போனால் அந்த ஹோலி கிரில் பேட்டில் நடக்க இன்னும் 3 வருஷம் இருக்குது. ஸோ அதுக்குள்ள நீ ஃபுல்லாக ட்ரைனிங் எடுத்து தயாராகி நில்லு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம 2 பேர் ஒன்னான எல்லாமே கூட இன்னொரு மற்றவங்க எல்லாமே ரொம்பவுமே மோசமானவங்க. ஸோ அவங்க இந்த ஒரு டைமில், இந்த ஒரு பேட்டில் டைமில் அடுத்தவங்களை கொல்றதுக்கு கூட தயங்க மாட்டாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், நீ முடிஞ்ச அளவுக்கு சேஃபாரு. அது மட்டும் இல்லாமல் உன்னோட ட்ரைனிங் டைமை ரொம்பவுமே அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோ. இந்த மாதிரி நம்ம கீரையை வந்து சுற்றி வளைச்சி போட்டு 2 பேரும் மாற்றி அட்வைஸ் போட்டு தள்ளினே இருக்காங்க. இந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட 1/4 மணி நேரம் வந்து இவங்க பேசுறதுலேயே வந்து போயிடும். இப்போ இவங்க பேசி முடிச்சுட்டு கீரையை வந்து வெளியே போகிறான். ஸோ கீரை வந்து வெளியே போயிட்டு இருக்க அந்த ஒரு டைமில் இவங்க வந்து கீரை வந்து பார்க்குறாங்க. அப்போ சர்ச்சோட ஃபாதர் வந்து கீரையோட அப்பாவும் கூட அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவன் சர்ச்சு சொல்லிட்டா போதும்பா, நெருப்பில் கூட குதிக்க தயங்க மாட்டான். அது இல்லாமல் இப்போ தான் அவனோட பொண்டாட்டி வந்து இறந்து போனான். ஸோ அவன் பொண்டாட்டி இறந்த கொஞ்சம் நாள் இந்த மாதிரி ஒரு சண்டை வந்துச்சுன்னா நிச்சயமாக அவன் ட்ரைனிங் எடுத்து அவனோட மைண்டும் கொஞ்சம் ஃப்ரீ ஆகும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. ஸோ இப்போ தான் நம்மளுக்கு தெரிய வருது கீரையோட ஒய்ஃப் வந்து இறந்துருக்காங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி. கீரையும் வந்து யோசிச்சுட்டே போயிட்டு இருக்காரு, எதுக்காக இந்த ஹோலி கிரில் என்ன போய் செலக்ட் பண்ணும், எனக்கு இதுல விருப்பமே இல்லை, பட் என் தலையெழுத்துன்ற மாதிரி புலம்பிட்டு போயிட்டு இருக்க. ஸோ அந்த ஒரு இடத்த கட் பண்ணி இப்போ 3rd ஃபேமிலி கமையிறாங்க. 3rd ஃபேமிலியில் ஒரு பொண்ணு வந்து உட்காந்துட்டு இருக்கா. இவளோட பேரு ஆயோய்.
நம்ம தேர்ட் ஃபேமிலின்னு சொன்னா மட்டும் பார்த்தாது, இந்த தேர்ட் ஃபேமிலியோட பேர் வந்து மட்டோ. ஓகேங்களா, நான் சொல்லிட்டேன். பட் தேர்ட் ஃபேமிலியில் நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இந்த பொண்ணு கிட்ட ஒருத்தன் வந்து பேசுறான். இவனோட பேரு கரியா மட்டோ. இவனும் வந்து தேர்ட் ஃபேமிலி சேர்ந்த ஒரு பர்சன் தான். இவனோட கையிலுமே வந்து மார்க் இருக்குது. அப்படி அவன் அங்க வந்த உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குட்டி பொண்ணு இவன்ட்ட வேகமா ஓடி வருது. கரியா, நீ வந்துட்டியா, என்ன பண்ற அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்க, இவனும் அதை பார்த்துட்டு, ஏய் ரின், என்ன பண்ற, வந்துட்டியா, உனக்காக நான் ஒரு பிரசன்ட் எடுத்துருக்கேன் மாதிரி ஒரு பிரசன்ட் வந்து கையில கூட. அது மட்டும் இல்லாம இன்னொரு பிரசன்ட் பாக்கெட்ல இருந்து எடுத்து, சரி ஓகே சாக்குரா எங்க, நான் அவளுக்கும் பிரசன்ட் தரேன்ற மாதிரி சொன்ன உடனே பிரசன்ட்டை வாங்கி சந்தோஷத்தை இருந்த ரின்னோட மூஞ்சில சந்தோஷம் போயிடுச்சு. சாக்குரா இல்ல, அவ போயிட்டா அப்படின்ட்டு அந்த குழந்தை மண்ணு அழுதுனே ஓடிச்சு. இதை கேட்ட கரியாவும், ஆய் என்ன நடக்குதுங்க, என்ன சாக்குரா இல்லைன்ட்டு போறானோனே, ஆமாப்பா அவளை வந்து ஃபேமிலி வந்து வித்துட்டாங்க, டொசக்கா ஃபேமிலி கிட்ட வித்துட்டாங்க. டொசக்கா ஃபேமிலியோட பிளட் லைனை சேர்ந்தவ அவ. ஸோ செகண்ட் ஃபேமிலி தேர்ட் ஃபேமிலி ஏற்கனவே இந்த டீலிங் வந்து போட்டுச்சு. அந்த பொண்ணை வந்து கண்டிப்பா நாங்கள் கொடுத்து தான் ஆகணும். இன்னும் தெளிவாக சொல்ல போனா அந்த பொண்ணோட வரக்கூடிய பிளட் லைன்ல இருந்து வரவங்க எல்லாமே ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஸோ அந்த பொண்ணையும் செகண்ட் ஃபேமிலில இருந்து தேர்ட் ஃபேமிலியை மிக்ஸ் பண்ணி ஒரு ஜெனரேஷனான ஒரு குழந்தை உருவாக்க போறாங்க. ஸோ அதுக்காக அந்த ஒரு பொண்ணு வந்து கடத்திட்டு போயிட்டாங்க. கடத்திட்டு போல சொல்ல போனா அதை ஆர்டர் பண்ணி நாங்கள் கொடுத்து தான் ஆகணுன்ற மாதிரி சொன்ன உடனே கரியாவும் யோசிக்கிறான். நீங்க கவலைப்படாதீங்க, நான் சாக்குராவோட தான் திரும்ப வருவேன்னு சொல்லிட்டு கரியா இப்போ என்ன பண்றேன்னா தேர்ட் ஃபேமிலியோட ஹெட்டை மீட் பண்ண போறான். ஸோ தேர்ட் ஃபேமிலி ஹெட் வந்து ரொம்பவே ஒரு வயசானவராக இருக்காரு. ஸோ அவர் தான் வந்து இதோ இருக்காருல, இவர் தான் வந்து தேர்ட் ஃபேமிலியோட ஹெட்டும் கூட. இவர் வந்து பேசுறாரு, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஒழுங்கு மாதிரி அந்த குழந்தையை கொடுத்துருங்கிற மாதிரி சொல்ல, நீ என்ன சொன்னது என் காதில் கேட்கலன்றாரு அந்த கிழமை. டே கிழவா, நான் சொல்றது உனக்கு கேட்டிருக்கும், உனக்கு காது ரொம்பவே நல்லா கேட்கிற விஷயம் எனக்கு தெரியும். நீ உன்னுடைய கருத்தான உன்னுடைய அந்த ஹோலி கிரில்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக ஒரு குழந்தையை எடுத்துட்டு போறதுலாம் நல்லதே கிடையாது. ஒழுங்கா அந்த குழந்தை என்கிட்ட கொடுத்துருன்னு சொன்ன உடனே அதுக்கு அந்த கிழவர் என்ன சொல்றாருன்னா, இவர் தான் ஹெட்டும் கூட. அவர் என்ன சொல்றாருன்னா, அது எப்படி நான் சொல்றது, நாங்கள் வந்து ஏற்கனவே டீலிங் போட்டு அந்த குழந்தைய வந்து வாங்கியிருக்கோம். ஸோ நான் அந்த குழந்தை மூலமா ஒரு நல்ல ஒரு பிளட் லைனை கிரியேட் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனை உருவாக்கி அடுத்து வரக்கூடிய ஹோலி கிரில்ல நான் கண்டிப்பாக கலந்துக்க வைப்பேன். ஸோ நிச்சயமா நான் வந்து இந்த ஹோலி கிரில்ல வாங்கி நான் வந்து என்னோட இளமையான வாழ்க்கைக்கு திரும்ப வருவன்றாரு. ஸோ இதில் தெரிய வருது இவர் வந்து இளமையா மாறினது தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காருன்ட்டு. இதை கேட்ட கரியாவும், ஹோலி கிரில் நடக்க இன்னும் ஒரு வருஷம் இருக்குது, உனக்காக நான் பார்ட்டிசிபேட் பண்றேன், நான் ஜெயிக்கிறேன், அந்த போட்டியில நான் ஜெயிக்கிறேன், பேட்டில் நான் கலந்துக்கிறேன்றாரு. ஸோ அப்பதான் தெரிய வருது கரியாவோட கையிலுமே ஒரு மார்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த கரியான்ற பர்சன் யாருன்னு கேட்டீங்கன்னா இங்க நிற்கிறான் இல்லையா வயசானவர், ஸோ இவனோட பையன் தான். கரியா வந்து என்ன சொல்றேன்னா, இந்த பேட்டில் நான் கலந்துக்கிறேன், இன்னும் ஒரு வருஷம் எனக்கு டைம் இருக்குது, நீ வந்து ட்ரைனிங் கொடு. இன்னும் தெளிவாக சொல்ல போனா உன்னுடைய சீக்ரெட் வார்ம் டெக்னிக்ஸ்லாம் எனக்கு தெரியும், நீ நினைச்சா இன்னும் ஒரு வருஷத்துல என்ன பெரிய அளவே மாத்திரலாம். ஸோ நான் கண்டிப்பா சொல்றேன், நான் அந்த பொண்ணுக்கு பதிலாக நான் சண்டை போடுறேன், என்ன அந்த போட்டியில் இறக்கி விட, உனக்கு ஹோலி கிரில்ல நான் ஜெயிச்சு தரேன். ஸோ உனக்கு அந்த பொண்ணுக்கும் உனக்கும் எந்த ஒரு தேவையுமே இல்லை, உனக்கு தேவை ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன், நீ ஸ்ட்ராங்கான பர்சனா நீ நினைச்சா என்ன மாற்ற முடியும், ஸோ என்ன மாத்திரு அப்பா அப்படின்ற மாதிரி கேட்கறான். இதை கேட்ட தேர்ட் ஃபேமிலி ஹெட்டுக்குமே ஒரு நல்ல ஐடியா மாதிரி தான் தோணுது. அவர் என்ன சொல்றாருன்னா, நீ சொல்ற எல்லா ஐடியாமே நல்லா தான் இருக்குது கரியா, பட் ஆனால் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நீ வந்து இந்த ஃபேமிலியிலேருந்து எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லிட்டு விட்டுட்டு ஓடி போனவன், இப்போ நீ திரும்ப வந்தேன்னு சொல்லியிருக்க. பட் ஆனால் உனக்கு ஒரு விஷயம் புரியல, நான் அந்த பொண்ணை ஏற்கனவே என்னோட ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு உடனே இந்த ஒரு வார்த்தை கேட்டோன்னே கரியாவால முடியல. என்னது நீ எதுக்காக அந்த பொண்ணுக்கிட்ட அந்த மாதிரி பண்ண, ஒழுங்கு மாதிரி அந்த பொண்ணுக்கிட்ட என்ன கூட்டு போன, அவளை பார்த்து அவனை சாக்குற எங்கன்ற மாதிரி கத்த ஆரம்பிக்கிறான். உனக்கு தேவை நானு, நீ என்ன வேணா பண்ணிக்கோ, உனக்கு தேவை பண்ணுறது எல்லாத்தையும் நான் பண்ணுறேன், போட்டியில் நான் கலந்துக்கிறேன், அந்த பொண்ணை விட்டு அவளோட ட்ரைனிங்கை நிறுத்து அப்படின்ற மாதிரி கத்த. ஸோ என்னடா ட்ரைனிங் அதுன்னு பார்த்தா, அந்த ஒரு சின்ன பொண்ணு ஒரு ரூம் நிறைய புழுக்களுக்கு நடுவில் ட்ரெஸ் எல்லாம் உள்ள போட்டு வச்சிருக்கான். ஸோ இப்போ தான் வந்து சொல்கிறான், இந்த பொண்ணு வந்த புதுசில் கத்திட்டு தான் பாருந்தா, ஒரு 3 நாள் இந்த புழுவில் யோசிக்காமல் போட்டேன், 3 நாள் கழிச்சு இப்போ பார்த்தியா எமோஷனே இல்லாமல் அந்த புழுங்கள் கூட ஜாலியாக குளிச்சிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அந்த பொண்ணு வந்து 3 நாள் முதல் நாள் கத்திட்டு தான் இருந்திருக்கா, அதுக்கப்புறம் வந்து சுத்தமாக அந்த புழுக்கள் வந்து எமோஷனல் எல்லாம் மாற்றி விட்டுச்சு அவளை. ஸோ இந்த தேர்ட் ஃபேமிலி இருக்கக்கூடிய இந்த ஒரு புழு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மானா வார்ம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மானா வார்ம்ஸ் வந்து எப்படின்னா, இது வந்து ஒரு செத்து போன பணத்துக்கு கூட வந்து மானா கிரியேட் பண்ண முடியும். ஸோ மானா நம்மளுக்கே தெரியும், மானான்றது மேஜிக், நருட்டோல வர சக்கர மாதிரி. ஓகேங்களா, ஸோ மேஜிக் பேர் தான் வந்து இந்த இடத்துல மானான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி மானாவை ஜென்ரேட் பண்ணுற இந்த ஒரு புழுவை அந்த கிழமை யாரோட உடம்புல இம்ப்ளான்ட் பண்ணுறானோ, ஸோ இந்த புழு உள்ள போனோடனே ஒரு பேராசைட்டாக ரியாக்ட் ஆகி அந்த கிழமை சொல்கிறத அவங்க வந்து கேட்பாங்க, ஒரு பப்பட் மாதிரி. ஸோ இப்போ இந்த ஒரு புழு மூலிமா தர இந்த ஒரு ட்ரைனிங்கை தான் நம்ம கரியாவை வந்து எடுத்துக்க போகிறோம். பிகாஸ் சாக்குரான்ற அந்த ஒரு குட்டி பொண்ணை சேவ் பண்ணுறதுக்காக. இப்போ இந்த ஒரு இடத்துலேருந்து அப்படியே கட் பண்ணி நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஃபேமிலியில் ஃபர்ஸ்ட் சீனை காமிச்சாங்க இல்லையா. ஸோ ஐரிஸும் அவருடைய ஹஸ்பண்டான கிரிட்ஸுகோ இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. கிரிட்ஸுகோ என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, இப்போ நடக்கக்கூடிய ஹோலி கிரில் வார பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த ஒரு டைமில் லண்டனில் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து யார் வர போகிறாங்கன்னா, கிட்டத்தட்ட அதான் வந்து 4th ஃபேமிலியை சொல்ல. ஸோ அந்த ஒரு 4th ஃபேமிலியை கிளாக் டவர் பீப்பிள்ஸ் மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல வர போகிறது கெய்னித். இந்த கெய்னித் அப்படின்ற பர்சன் வந்து சாதாரண ஆளே கிடையாது. இவனுக்குள்ள இருக்கக்கூடிய டேலண்ட் எல்லாமே ரொம்பவுமே அபாகரமானது. ஸோ இவன் வந்து இந்த பேட்டில் வந்தானா ரொம்பவுமே கஷ்டமாக தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி கிரிட்ஸுக்கு வந்து ஃபீல் பண்ணுறாரு. அப்படி இந்த இடத்த கட் பண்ணி கிளாக் டவர் காமிக்கிறாங்க. இவங்க நம்ம 4th ஃபேமிலி மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இருக்கான் பார்த்தீங்களா, இவன் தான் கெய்னித். இவன் ஒரு டீச்சர். ஓகேங்களா, மேஜிக் சொல்லித்தர டீச்சர். இந்த கெய்னித் தன்னோட பசங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது அப்போ வந்து ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணுறான். நேற்று நான் கொடுக்கக்கூடிய சொன்ன நோட்ஸில் நீங்கள் எல்லாம் ஒரு நோட் சப்மிட் பண்ணியிருந்தீங்க, பட் நான் ஒரு பையன் மட்டும் வித்தியாசமான ஒரு நோட் சப்மிட் பண்ணியிருந்தான். அவன் என்ன நோட் சப்மிட் பண்ணியிருந்தானா, ஒருத்தவங்க அதாவது பவர்ஃபுல் மேஜிக் ஃபேமிலிஸில் மட்டும் பவர்ஃபுல்லான மேஜிக் யூஸ் பண்ண முடியாது, ஒரு சின்ன கீழ் மட்டத்தில் வரக்கூடிய பையன் கூட ஒரு மிகப்பெரிய ஒரு மெஜிஷியன் ஆக முடியும் மாதிரி இது. ஸோ இதை சொன்ன உடனே ஆஹா நம்மளை பற்றி பேசுகிற, நிச்சயமாக நம்ம பாராட்ட போகிறோன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பையன் ஹாப்பி ஆகிறான். பட் ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து ஒரு மட்டமான ஒரு ஐடியா, இது வந்து மட்டமான யோசனை, இதெல்லாம் நடக்க சான்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பேப்பரை ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. இதை எழுதின அந்த ஒரு பையனை எழுப்புறாரு, நீ ஏன் அந்த மாதிரி பண்ணிருக்க, என்னோட ஸ்டூடெண்ட் வந்து இவ்வளோ கேவலமாக யோசிச்சிருக்கான்றத நினைச்சா எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல
அதுக்கு அந்த சின்ன பையன் சின்ன பதில் சொல்றா, சார் அப்படிலாம் இல்லைங்க சார், நிச்சயமா எல்லாராலையும் முடியும், நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணா யாரால வேணா மேஜிக் அதிகமாக யூஸ் பண்ண முடியும்னு சொன்ன உடனே அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, உங்க ஃபேமிலி இப்பதான் 3 ஜெனரேஷன் மேஜிக்கல் பேப்பர்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க, அதுக்குள்ள எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டியா, இன்னும் தெளிவா சொல்லணும், என்னோட ஃபேமிலி எவ்வளவு பெருசு, நாங்க பண்ண முடியாத நீங்க பண்ண போறீங்கன்னு சொன்ன உடனே அவனுக்கு ஒரு மாதிரி அசிங்கமா போயிட்டு மத்தவங்க சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ கிளாஸ்ல இருந்து அவன் வெளியே அனுப்புறாங்க, அவனுக்கு ஒரு வேலை வைக்கிறாங்க. சோ போன உடனே வெளியே வந்து கத்தினே போறான். இந்த கேணித்துக்கு என்ன நினைச்சிட்டு இருக்கான் மனசுல, பெரிய இவன் நினைப்பா, அவன் வாதியா இருந்தா இஷ்டம் இருக்கு என்ன பேசுவானா, நான் என்ன தப்பா சொல்லிட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது அவன் இதுல நடந்து போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு பார்சல் வண்டி மேல மோதி கீழே விழறான். அந்த பார்சலை தள்ளிட்டு வந்தது ஒரு டீச்சர் தான். இந்த நேரத்தில் நீ கிளாஸ் இல்லாமல் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்ட உடனே கேனி சார் வந்து எனக்கு ஒரு வேலை வச்சிருக்காரு, ஸோ அதை பண்ண தான் அவசரமாக போயிட்டு இருக்கேன் உடனே, ஓ கேனி சார் வேலை வச்சிருக்காரா, இந்த பார்சல் அவருக்கு வந்துருக்குது, இது முக்கியமான பார்சல், அவருக்கு ரொம்ப தேவைப்படுது, ஒழுங்காக கொடுத்துரு அப்படின்ற மாதிரி அவன் கையில் கொடுத்துட்டு போவ, இதை கேட்ட அவனும் என்னது கேனிக்கு வந்த பார்சல் அதுவும் முக்கியமா அப்படின்னா இதை இதுக்கு நான் அவங்ககிட்ட கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கிரிமினல் தரமாக யோசிக்க ஆரம்பிக்கிறான். இப்போ உடனடியாக அந்த சின்ன பையனும் லைப்ரரிக்கு வந்து பார்சலை பிரிச்சு பார்க்குறான். உள்ள சில புக்ஸும் வேற என்னமோ இருக்குது. ஸோ அந்த புக்ஸில் என்ன போட்டிருக்குதுன்னா ஹோலி கிரில் வார பற்றின போட்டிருக்குது. ஸோ அதில் என்ன தெரிய வருதுன்னா கேனித்தும் அதில் ஒரு பார்ட்டிசிபென்ட் அவன் கையிலேயும் மார்க்குது, ஸோ அவனும் இதில் கலந்துக்க போறான்றது. அப்போ அந்த பையன் யோசிக்கிறான், அப்போ ஸ்கூலில் பேசுனதெல்லாம் உண்மைதான், ஹோலி கிரில் வாரில் கேனித்து கலந்துக்க போறானா, அப்போ ஹோலி கிரில் வார்லாம் என்னன்னு சொல்லிட்டு ஃபுல்லா புக்ஸ் வந்து சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறான். 60 வருஷத்துக்கு ஒரு இந்த ஹோலி கிரில் வார் நடக்கும். 60 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் 3 ஃபேமிலி தான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிச்சு. 3 ஃபேமிலியுமே ஹோலி கிரில்ல சமன் பண்ண அப்போ ஹோலி கிரில் வந்து ஒரு விஷ் தான் தரேன்னு சொல்லிச்சு. பட் ஆனால் அந்த 3 ஃபேமிலிக்குமே ஒரு விஷ் பத்தாது. ஸோ அதனால அந்த ஒரு விஷ் யாருக்கு வேணும்னு சொல்லிட்டு அப்போ இருந்த வெறும் 3 ஃபேமிலி சண்டை போட ஆரம்பிச்சாங்க. பட் ஆனால் 3 ஃபேமிலியுமே சண்டை போடுறத பார்த்தா ஹோலி கிரில் என்ன பண்ணுச்சுன்னா, நான் இதுக்கு மேலே 60 வருஷத்துக்கு ஒரு தான் வரும்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்து வருஷத்துக்கு ஒரு விஷ் தருவேன், ஸோ சண்டை போட்டு நீங்களே முடிவு பண்ணீங்கன்னு சொல்லிட்டு சண்டை போறதுக்கு ஆளையுமே ஹோலி கிரில்லே தந்துரும். 7 பேர் கிட்ட தான் இந்த ஹோலி கிரிலோட மார்க் வரும். ஸோ அவங்க தான் வந்து சமன் பண்ணுவாங்க. இன்னும் தெளிவாக சொல்ல போனால் சமன் பண்ணக்கூடிய 7 கேரக்டர்ஸுமே வித்தியாசமான பவர்ஸ் இருக்கும். அந்த பவர்ஸை எப்படி யூஸ் பண்ண வைக்கிறாங்க, உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் வரக்கூடிய கேரக்டர் பேர் வந்து ஆர்ச்சர், அதுக்கடுத்து ஒரு நைட் வருவான், அசசின் பனிஷர்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருவாங்க அப்படின்றத அவனும் புரிஞ்சுக்கிறான். ஸோ இந்த ஒரு இடத்துல இருந்து அப்போ பக்கத்தில் இதை சமன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஹீரோஸை சமன் பண்ணுறதுக்கு ஒரு லிரிக் வேணும். அந்த லிரிக் எப்படின்னா அந்த ஏஷியன் ஹீரோஸ்க்கு தேவைப்பட்ட ஒரு லிரிக்காக இருக்கும். ஸோ அப்போ தான் அவங்க சமன் பண்ண முடியுன்ற மாதிரி யோசிக்கும் போது தான் பக்கத்தில் ஒரு பாக்ஸை நோட்டீஸ் பண்ணுறான். ஸோ அந்த பாக்ஸை திறந்து பார்த்தா உள்ள ஒரு லிரிக் இருக்குது. இதை பார்த்து அந்த சின்ன பையனுக்கும் அப்பாடா உள்ள லிரிக் இருக்குது, ஸோ நம்மளால ஒரு ஹீரோவை சமன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸை தூக்கின்னு பட்டுன்னு பிளைன் ஏறி ஜப்பானுக்கு கிளம்பிடுறான். இந்த லிரிக்கை வச்சு நம்மளும் ஒரு ஹீரோவை சமன் பண்ணுன்ற ஒரு முடிவோட அவன் பிளைன் ஏற அந்த ஒரு டைமில் இந்த ஒரு எபிசோடோட பார்ட் 1 நான் ஃபினிஷ் பண்ணுறேன். மக்களே தெளிவாக சொல்ல போனால் 47 நிமிஷம் ஒரு எபிசோடு. ஸோ கண்டிப்பாக ஒரு எபிசோட நான் வந்து பேசுறது கஷ்டம், அதனால தான் ஒரு எபிசோட 2 பாட்டை பிரித்து போடுறேன். இன்னும் சொல்ல போனால் இந்த 47 நிமிஷத்தில் ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு வளவலன்னு பேசி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு அந்த பேச தேவையில்லாத டாக்ஸ்லாம் கட் பண்ணிட்டு தேவையான இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்கேன். ஸோ தெளிவாக சொல்ல போனால் ஒரு 2 எபிசோட் அப்படி தான் இருக்கும். கிட்டத்தட்ட பெரிய அனிமே வேற இல்லைங்களா, ஒரு எபிசோட் 47 நிமிஷம்னால கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் இந்த அனிமையில் வந்து ஓட்டியே சாவடிச்சிருப்பாங்க. பட் அது எல்லாமே முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஸோ 2வது எபிசோடுக்கு அப்புறம் தான் சண்டைகளாக ஸ்டார்ட் ஆக போகுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சில பேர் வந்து வீடியோ கிளிப்ஸாக கேட்டிருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், நான் வந்து வீடியோ கிளிப்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு தேவையான டிவைஸ் வந்து வச்சிடல, ஓகேங்களா. ஸோ நான் சின்ன வயசுலேருந்தே ஒரு யூடியூப் ஆகணுன்றது என்னோட ஹாபி. பட் அதுக்காக நான் என்னென்ன முயற்சிலாம் பண்ணமோ பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள் போக இந்த மானிட்டேஷனில் வர ஜூலை 15க்கு அப்புறம் ஏதோ ப்ராப்ளம் வச்சிருக்காங்க. ஸோ அதனால என்ன மாதிரி யூடியூபர்ஸ்லாம் மானிட்டேஷன் வாங்கவே முடியாது. ஸோ அது வந்து என்ன ப்ராப்ளம் வரப்போகுதுன்னு தெரியல. ஜூலை 15க்கு அப்புறம் நான் யூடியூபர் ஆக முடியுமா முடியாதுன்னு கூட தெரியல. பட் நீங்கள் கேட்டிங்கிறதுக்காக வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்னோட பெஸ்ட் ஒர்க் வந்து ட்ரை பண்ணுறேன். இந்த ஒரு அனிமே வந்து நல்லாயிருக்கும் நம்பவும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போல என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்த பிடிக்காத விஷயத்தை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லா பாட்டையும் சீக்கிரமாக அப்லோட் பண்ண பார்க்குறேன். ஸோ இந்த ஜர்னி வந்து பெருசாக இருக்கும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு புதுசாக ஒரு அனிமே இருக்குது, பழைய அனிமே தான் பட் புது சேனலில் போட்டுருக்காங்கன்னு சொல்லி மறக்காம அவங்களுக்கு அனுப்பிச்சு விட்டு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம வாய்ஸ் ஆஃப் தருண் ஃபேமிலி வந்து 1K வந்து கிராஸ் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ்.